Hi friends, welcome to Ramali's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramali's Kitchenல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச Oreo biscuit வச்சு தான் ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போறோம். இந்த ஸ்நாக் ரெசிபி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramali's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பெரிய ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன பாக்கெட் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கோங்க. இது பிஸ்கட் தனியாவும் கிரீம் தனியாவும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க எந்த கிரீம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா கிரீம் இல்ல சாக்லேட் கிரீம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல பிஸ்கட் எல்லாம் உடைச்சு சேர்த்துக்கலாம். முழுசா சேர்த்தனா அந்த பவுடர் ஆகாது, அதனால நம்ம உடைச்சு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமா பவுடர் ஆயிடும். இத நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கணும். இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கினா போதும். இத ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து இது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். பால் தவிர வேற எதுவும் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இதுலயே கொஞ்சம் ஆயில் இருக்கும். அவ்வளவுதான், நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. நம்ம அடுத்தது கிரீமை ரெடி பண்ணிக்கலாம். கிரீம் தான் நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அதை நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துறதுனால அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் க்ரீம்னால நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெண்ணிலா க்ரீமாக இருந்தால் லைட்டாக போட்டால் போதும். ஸ்ட்ராபெரியாக இருந்தால் நீங்கள் அந்த க்ரீம் டைரெக்டாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டுமே ரெடி ஆகிருச்சு. இப்போ மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த மாவு காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை அச்சு எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இதில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு கொழுக்கட்டை மாவு எப்படி நம்ம உள்ள ஃபில் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த பிஸ்கட் மாவு எடுத்து நம்ம உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். உள்ள ஃபுல்லா நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீமை நம்ம ஸ்டஃபிங்கா வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இது மேல கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நம்மளுடைய ஸ்நாக் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இதை நம்ம 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, எவ்வளவு கான்ட்ராஸ்டா இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம Ramali's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.